பாப்பையா ஐயாவும், பாப்பம்மா அப்படின்னு ஒரு இயற்கை விஞ்ஞானி 102 வயது. அவங்களும் பத்மஸ்ரீ வாங்கியிருந்தாங்க. ஐயாவும் பத்மஸ்ரீ வாங்கியிருந்தாங்க. அதனால 2 பேருக்கும் பாராட்டு விழா வச்சுருவோம். பாப்பையாவுக்கும், பாப்பம்மாவுக்கும் பாராட்டு விழா அப்படின்னு மீரா நாகராஜன் மேடம் ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப நாங்க அறையில எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். பாப்பம்மா அவர்கள் இருந்தாங்க. அந்த வயசுல அவ்வளோ ஆக்டிவா இருந்தாங்க. நானும் பாரதி மேடமும் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது ஐயா உள்ள வந்துட்டாங்க. ஐயா உள்ள வந்தோனே எல்லாரும் இயல்பா எந்திரிச்சு ஐயாவுடைய கால தான் தொட்டு கும்பிடுவாங்க. இப்படிதான் நாங்க பார்த்துருக்குறோம். டக்குன்னு ஐயா வந்து அந்த அம்மா கால தொட்டு கும்பிட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, "தம்பி நல்லா இருப்பா, நல்லா இருப்பா" அப்படின்னாங்க. ஐயா தான் எல்லாரையும் தம்பி, அம்மான்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஐயாவ ஒருத்தவங்க வந்து தம்பின்னு சொல்றாங்க அப்படின்ற அந்த பார்த்த தருணம் ரொம்ப அழகான தருணம். ஏன்னா நம்ம ஐயாவை விட அவங்க ரொம்ப 20 வயசு பெரியவங்க இல்லையா? அப்போ அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐயாவை விட பெரியவங்க ஒருத்தங்க இருந்து ஐயாவை தம்பின்னு சொல்றாங்க அப்படின்ற அந்த தருணம் ரொம்ப அழகா இருந்தது. பெருமையான தருணம் அப்படின்னு நான் இன்னைக்கும் ஐயாவை நினைக்கும் போது நன்றியோடு நினைக்கிறது. ஐயா பத்மஸ்ரீ வாங்கினப்போ ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஐயா அடுத்த தலைமுறை உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்கள்ல யார் யார் வந்து நம்பிக்கை தரக்கூடியவர்கள் சொல்லும்போது, ஐயா ஒரு 4 பேர் சொன்னாங்க. அதில் பேராசிரியர் ராஜாராம் ஐயா, பட்டிமன்ற ராஜா அண்ணன் பேரு, பாரதி பாஸ்கர் மேடம் பேரு சொல்லிட்டு, அந்த வரிசையில அடுத்த கவிதா ஜவஹர் நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய தருணமாகவும், அந்த பேரை வந்து கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றணுங்கிற பொறுப்பும் எனக்கு இருக்கிறத நான் உணர்ந்த ஒரு தருணம்.